வணக்கம் ஓவியா. தென்மேற்கு பருவமழை சற்று வலுவிழந்து இருப்பதால் வளிமண்டலத்தில் காற்றின் வேக மாறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவும் வெப்பசலனம் காரணமாகவும் தமிழ்நாட்டில் வருகின்ற 23ஆம் தேதி வரை பரவலாக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிலும் பகலில் வெப்பமாகவும் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை வெளுத்து வாங்கும் எனவும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் நேற்று முன்தினம் இரவு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் பிற இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. இந்நிலையில் இன்று அதிகாலையும் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. அதன்படி சென்னை சென்ட்ரல், எழும்பூர், வெப்பேரி, மெரினா, நுங்கம்பாக்கம், கிண்டி, சைதாப்பேட்டை உள்ளிட்ட நகர்ப்புற பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளான பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம் உள்ளிட்ட இடங்களிலும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இந்த மழை காரணமாக சென்னையில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. மேலும் அதிகாலை வேலைக்கு செல்பவர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். குறிப்பாக சென்னையில் அதிகாலை பொழிந்த மழையால் அதிகபட்சமாக மணலி, புதுநகரில் 13 சென்டிமீட்டர் என்ற அளவில் மிக கனமழை பெய்துள்ளது. அடுத்தபடியாக கொரட்டூர், எண்ணூர் மற்றும் பாரிமுனையில் 9 சென்டிமீட்டர் மழையும், சென்னை கத்திவாக்கம் மற்றும் சேலம் மாவட்டம் கெங்கவலி ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர் மழையும், மணலி மற்றும் ஐயப்பாக்கத்தில் 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. குறிப்பாக தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், இந்நிலையில் தமிழகத்தில் 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஓவியா.